தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, எஸ்கச் விஆர் ஆப் என்று சொல்லக்கூடிய ஸ்வச் எவாம் ஹரியட் வித்யாலயா ரேட்டிங் ஆப். இந்த ஆப் எதற்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம் பள்ளியானது சுத்தம் சுகாதாரத்தில் எந்த தரவரிசையில் இருக்கிறது என்பதற்காக நம் பள்ளி பற்றிய விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை நாம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். நண்பர்களே, இந்த எஸ்கச் விஆர் செயலியில் நம் பள்ளியை எவ்வாறு பதிவு செய்வது, நம் பள்ளி பற்றிய விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடும் இடத்தில் எஸ்கச் விஆர் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது எஸ்கச் விஆர் என்சிஆர்டி அப்படின்ற செயலி உங்களுக்கு காட்டப்படும். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்க அப்படின்னா இந்த செயலி பதிவிறக்கம் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த செயலி பதிவிறக்கம் ஆனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டப்படும். இந்த ஓப்பன் அப்படின்றத அழுத்தினீங்கன்னா இந்த செயலி இங்கே திறக்கப்பட்டு விடும். அப்படி இல்லைன்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலைபேசியில் எஸ்கச் விஆர் அப்படின்ற ஒரு செயலி உங்களுக்கு காட்டப்படும். அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள். இங்கே முதலாவதாக செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். இதில் இங்கிலீஷ், ஹிந்தி இது ரெண்டு தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இங்கிலீஷ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு கண்டினியூ என்பதை அழுத்துங்க. இப்போ இந்த ஸ்வச் எவாம் ஹரியட் வித்யாலயா ரேட்டிங் 2026-27 அப்படின்னு இருக்கும். இதில் விவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர், டாய்லெட், ஹேண்ட் வாஷிங் வித் சோப், ஆப்ரேஷன் அண்டு மெயின்டெனன்ஸ், பிஹேவியர் சேஞ்ச், மிஷன் லைஃப் ஆக்டிவிட்டீஸ், இந்த 6 விவரங்களை தான் நம்ம நம் பள்ளி பற்றிய விவரங்களை நம்ம பதிவு செய்யணும். அதற்கான புகைப்படங்களை பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் இதில் ஸ்கூல், அத்தரைஸ்டு எவல்யூட்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நன்றாக படித்து பார்த்து கொள்ளுங்கள். இறுதியாக நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ ஸ்கூல் யூசர் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். கண்டினியூ கொடுங்க. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்வியாண்டு 2026-2027க்குரிய விவரங்களை நம்ம இந்த எஸ்கச் விஆர் செயலியில் நம்ம பதிவு செஞ்சுருக்க மாட்டோம். அதற்காக நீங்கள் புதிதாக உங்களுடைய பள்ளியை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அதற்கு கீழே சைன் அப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா யூடேஸ் ப்ளஸ் கோட் கேட்கும். இப்போ நம் பள்ளியுடைய 11 இலக்க யூடேஸ் கோடை பதிவு செஞ்சுட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை இந்த இடத்துல பதிவு செய்யுங்க. அடுத்து கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். இந்த மொபைல் நம்பர் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுடைய மொபைல் நம்பரை தான் பதிவு செய்யணும். இந்த மொபைல் நம்பர் உங்கள் பள்ளி யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் பதிவு செய்யணும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர் மொபைல் நம்பரை தான் நம்ம பதிவு செஞ்சுருப்போம். அதனால் இந்த இடத்துல மொபைல் நம்பரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு கண்டினியூ அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவு செஞ்ச அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை பதிவு செஞ்சுட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்மளுடைய பள்ளி விவரங்கள்லாம் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஃபில் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். வெதர் ஸ்கூல் இஸ் லொக்கேட்டட் இன் பார்டர் வில்லேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்முடைய பள்ளியானது 2 நாடுகளுக்கு இடையே பார்டரில் நம்ம பள்ளி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ நோ என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன். அடுத்து டெசிக்னேஷன் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திட்டு இப்போ இதை யார் உங்களுக்கு பதிவு செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பதிவு செய்யணும். பிரின்சிபால், ஹெட் டீச்சர், இன்சார்ஜ் ஹெட் ஆஃப் த ஸ்கூல், டீச்சர்,
அதர் ஸ்டாஃப் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களுக்குரியதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்து யூசேஜ் ஆஃப் த ஸ்கூல் பெர்மிசஸ் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்திட்டு இப்போ உங்களுடைய பள்ளியானது சிங்கிள் ஸ்கூல் தட் ரன்ஸ் இன் மோர் தேன் ஒன் கேம்பஸ். அதாவது உங்களுடைய பள்ளியானது ஒரே பள்ளி தான், ஆனால் 2 கேம்பஸில் நடக்குது. மோர் தேன் ஒன் கேம்பஸ் அப்படின்னு இருக்காங்க. 2 கேம்பஸில் நடைபெற்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முதல் ஆப்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்கூல் ஆன் பெர்மிசஸ் வித் டிஃப்ரெண்ட் யூடேஸ் ப்ளஸ் கோட்ஸ். இப்போ நிறைய ஸ்கூல் இருக்குது, ஆனால் வெவ்வேறு யூடேஸ் ப்ளஸ் கோடில் இயங்கிகிட்டு இருக்குது. சிங்கிள் ஸ்கூல் டபுள் ஷிஃப்ட், அதாவது ஒரே பள்ளி தான், ஆனால் டபுள் ஷிஃப்டாக உங்களுடைய பள்ளி வந்து நடைபெறுது அப்படி இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து சிங்கிள் ஸ்கூல் சிங்கிள் ஷிஃப்ட். இப்போ இதுதான் நம்முடைய பள்ளிகளுக்கு கூடுமான வரை உங்களுக்கு வரும். அதாவது சிங்கிள் ஸ்கூல் சிங்கிள் ஷிஃப்ட். இப்போ உங்களுக்குரிய விவரங்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு கீழே ப்ளீஸ் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை தேர்வு செஞ்சுக்கோங்க. அதை தேர்வு செய்யும் பொழுது உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ரி கொடுங்க. பின்பு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ இந்த செயலிக்கு நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னா அப்பர் கேஸ், லோவர் கேஸ், அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், இது இருக்க மாதிரி மினிமம் 8 டிஜிட் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாஸ்வேர்டை மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் நீங்கள் கொடுத்துட்டு சைன்அப் பண்ணுங்கள். இப்போ பாஸ்வேர்டை நம்ம பதிவு செஞ்சதுக்கப்புறம் சைன்அப் கொடுக்குறேன். சைன்அப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ யுவர் பாஸ்வேர்ட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் ஃபார் யுவர் SKHVR அக்கௌண்ட். யூ கேன் யூஸ் திஸ் பாஸ்வேர்ட் டு லாகின் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. இதில் முதலாவதாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்ட் இன் த ஸ்கூல். இப்போ நம்மளுடைய பள்ளியில் பாய்ஸ் எத்தனை பேர், கேர்ள்ஸ் எத்தனை பேர், அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ மாற்றுத்திறனாளி நம் பள்ளியில் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் பாய்ஸ் எத்தனை பேர், கேர்ள்ஸ் எத்தனை பேர், அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். எதுவுமே இல்லைன்னா 0 என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அண்டு ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். அதாவது இதில் டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், இது எல்லாத்தையுமே சேர்த்து அதில் மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர், அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் டீச்சிங் ஸ்டாஃப் யாருமே இல்லை அப்படின்னா டீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அதில் மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேர், அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் வாட்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஐ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்தினீங்க அப்படின்னா கவுண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் பாயிண்ட்ஸ் அட் த ஸ்கூல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ட்ரிங்கிங் வாட்டர், குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய வாட்டர் டேப்ஸ், அது எத்தனை இருக்குது அப்படின்றது தான் நம்ம பதிவு செய்யணும். அது எத்தனை இருக்குது அதை நீங்கள் இங்கே பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது டாய்லெட் இன் த ஸ்கூல்ஸ், அதில் பாய்ஸ்க்கு எத்தனை இருக்குது, கேர்ள்ஸ்க்கு எத்தனை இருக்குது, அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். யூரினல்ஸ் இன் த ஸ்கூல், யூரினல் வந்து பாய்ஸ்க்கு எத்தனை இருக்குது, கேர்ள்ஸ்க்கு எத்தனை இருக்குது, அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா டஸ் த ஸ்கூல் ஹேவ் எ ஃபங்க்ஷனல் சிஸ்டம் ஃபார் சேஃப் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் வாட்டர், கிரே வாட்டர் நியர் ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டேஷன்ஸ் பாயிண்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து குடிநீர், அந்த குடிநீர் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதில் வேஸ்ட் வாட்டர் வரும் இல்லையா, அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து எங்கே போகுது அப்படின்றத நம்ம தெரிவு செய்யணும். இதில் வந்து நோ சேஃப் டிஸ்போசல் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் டிஸ்போஸ்ட் இன் ஃபங்க்ஷனல் சோக் பிட், யூஸ்டு இன் கிச்சன் கார்டன், கனெக்டட் டு எ ட்ரெயின், அடுத்து ட்ரீட்டட் ஃபார் ரீயூஸ் அப்படின்னு இருக்குது. இதில் எது என்பதை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது அதே தான் உங்களுக்கு ஹேண்ட் வாஷிங் நீங்கள் பண்ணும் பொழுது அதில் வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர் எங்கே போகுது அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அண்டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹேஸ் த ஸ்கூல் ஓன் அவார்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இன் SVP 2016-17, SVP 2017-18, 2021-22 and SKHVR 2025-26 அண்டர் ஓவரால் ஸ்கூல் கேட்டகரி. இப்போ இந்த கல்வி ஆண்டில் உங்களுடைய பள்ளியானது
அவார்டு வாங்கிருந்துச்சுன்னா எஸ் என்பதை தேர்வு செய்யுங்க. அவார்டு வாங்கலைன்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பின்பு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அதை அழுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹேஸ் த ஸ்கூல் டெவலப்டு அண்ட் இம்ப்ளிமெண்டட் எ ஸ்வச்சா ஆக்ஷன் பிளான் எஸ்ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பள்ளியில் வந்து இந்த சுகாதாரத்துக்காக நம்ம வந்து இது போன்ற இந்த ஸ்வச்சா ஆக்ஷன் பிளான் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதற்கு எஸ்ன்னு கொடுங்க. இது போல் இந்த சுகாதாரத்துக்காக எந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னா நோ என்பதை தெரிவு செய்யுங்க. கூடுமான வரை நம்ம எல்லா பள்ளியிலையும் நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், சுகாதாரத்துக்காக நம்ம வந்து ஒரு பிளான் வந்து கடைபிடிப்போம். அதனால் நீங்கள் எஸ் என்பதை தேர்வு செய்வது சிறந்தது. அப்படி இல்லைனா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்து இஸ் த ஸ்கூல் அவேர் ஆஃப் த ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOPs ஃபார் சஸ்டெய்னிங் வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் இன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சஸ்டெய்னிங் வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன் இன் ஸ்கூல் இதுக்காக நீங்கள் SOP வச்சுருக்கீங்க அப்படின்னா எஸ் என்பதை தேர்வு செய்யலாம். அப்படி இல்லைன்னா கிளிக் ஹேர் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அதை அழுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஒரு SOP உங்களுக்கு காட்டப்படும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த SOPயை நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இது போல் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ அந்த SOPயை நம்ம டவுன்லோட் பண்ணதுனால எஸ் என்பதை தேர்வு செஞ்சுட்டு சப்மிட் கொடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் வித் SHVR. யூ கேன் நவ் ப்ரொசீட் வித் த சர்வே அப்படின்னு இருக்குது. இப்போ ஓகே கொடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர், டாய்லெட், ஹேண்ட் வாஷிங் வித் சோப் இது போல் உங்களுக்கு 6 கேட்டகரி இருக்குது. இந்த 6 கேட்டகரியில் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நம்ம வந்து சர்வே அதுக்கான வினாக்கள் கெடுக்கப்பட்டிருக்கோம். அந்த வினாக்களுக்கான நம்ம பள்ளியில் என்ன இருக்குது அதை நம்ம தேர்வு செய்யணும். இதில் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது 0/9 அப்படின்னா இப்போ வாட்டர் அப்படின்றதில் 9 வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதே போல் ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்றது அதை நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்போ முதல்ல வாட்டர் அதை வந்து நம்ம சர்வே அந்த கொஷினை வந்து பார்ப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் காட்டப்படும். இதில் 9 கேள்விகள் உங்களுக்கு இருக்குது. இப்போ முதல்ல வந்து ஆக்டிவ் அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அடுத்து ஒயிட் வந்து பெண்டிங், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட். சரி, இதில் ஒவ்வொரு கேள்வியாக நம்ம பள்ளிக்கு என்ன பொருந்துமோ அதை நீங்கள் தேர்வு செய்யணும். இப்போ முதல் கேள்வி பார்த்திங்கன்னா வாட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிள் இன் த ஸ்கூல் கேம்பஸ். இப்போ நம்ம பள்ளிக்கில் வந்து குடிநீர் வந்து எதன் மூலமாக கிடைக்கப்பெறுது அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்யணும். இப்போ இதுக்கான விவரத்தை நீங்கள் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. இதுக்கு அடுத்த கொஷின் உங்களுக்கு காட்டப்படும். இதுபோல் சரியான விவரங்களை இதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படின்ற பகுதியில் நம்ம 9 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்போ 9 கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில்களை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்பதை கொடுக்குறேன். சேஞ்ச் கேட்டகரி, டு யூ வாண்ட் டு மூவ் த நெக்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்குது. எஸ் கொடுங்க. இப்போ அடுத்த கேட்டகரி உங்களுக்கு காமிக்கப்படும், அதாவது டாய்லெட். இதில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அதுக்குரிய அந்த கொஷின்ஸை நீங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நண்பர்களே, இப்போ அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய 61 கேள்விகளுக்கும் நம்ம வந்து விடையளித்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்க இங்கே பார்த்திங்கன்னா 61/61 அப்படின்னு காட்டப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அப்லோடு ஃபோட்டோஸ் அதை அழுத்துங்க. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணணும். இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 MBக்குள்ளே இருக்கணும். JPG PNG வடிவத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னென்ன ஃபோட்டோ அப்படின்னா அதோட தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்குரிய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ சில இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் லிமிட் 2 அப்படின்னு இருக்குது. இதுபோல் நீங்கள் எங்கே 2 கேட்டிருக்காங்களோ அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்கார்டு 1 அப்படின்னு இருக்குது. மினிமம் வந்து 1 ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுபோல் இதுக்குரிய ஃபோட்டோவெலாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ
ஃபோட்டோலாம் உங்களுக்கு ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கேருந்து வெளியே வந்துட்டு இப்போ உங்களுடைய அலைபேசியில் ஃபோட்டோ அண்ட் பிக்சர் ரீசைசர் அப்படின்ற ஒரு செயலியை நீங்கள் ப்ளே ஸ்டோர் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். இப்போ அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இதுதான் உங்களுக்கு ரீசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பு, அதாவது ஃபோட்டோ அண்ட் பிக்சரை ரீசைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பு. இதில் செலக்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும், அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸை உங்களுக்கு ரீசைஸ் பண்ணணுமோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோவுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா இப்போ 4 MB 5 MB 3.2 MB இது போல் உங்களுக்கு காட்டப்படுது. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 MBக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணணும். அதற்கு ரீசைஸ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் இப்போ ஃபைல் சைஸ் அப்படின்னு இருக்கும், இதில் கஸ்டம் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் இப்போ நம்ம MP அதை தேர்வு செஞ்சுட்டு நான் 2 MB 2ன்னு பதிவு செஞ்சுட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ அனைத்து ஃபோட்டோவும் 2 MB இருக்க போல் நான் ரீசைஸ் பண்ணுறேன். இப்போ எல்லா ஃபோட்டோவுமே உங்களுக்கு ரீசைஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் கீழே பார்த்திங்கன்னா 2 MB 2 MB அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த ஃபோட்டோலாம் பார்த்திங்கன்னா ரீசைஸ் பண்ண ஃபோட்டோலாம் நம்மளுடைய கேலரி அதிலேயே உங்களுக்கு ஃபோட்டோ ரீசைசர் அப்படின்ற ஒரு பகுதியில் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். இப்போ இங்கே அப்லோட் ஃபோட்டோஸ் அப்படின்ற பகுதியில் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். அதற்கு முதல்ல ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த ஸ்கூல் அண்டு ப்ரெமிசஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூலோட ஃப்ரண்ட் வியூவை அதற்கான ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அதற்கு அப்லோட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திட்டு ஆட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ நம்மளுடைய ஃபோனில் கேலரியில் அந்த ஃபோட்டோஸ் எங்கே இருக்கோ அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள். டன் கொடுங்க. இப்போ அது உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டப்படுது. சேவ் கொடுங்க. இப்போ ஃபோட்டோ சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இது போல் உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே வந்து பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அனைத்துக்குமே நீங்கள் பதிவேற்றம் செய்யணும் அப்படின்னு தேவையில்லை. ஆனால் குறைந்தபட்சம் உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பதிவேற்றம் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் பதிவேற்றம் செய்து விடுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோவையுமே நீங்கள் விடுபடாத நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு சில ஃபோட்டோஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதை விட்டுருங்க. மற்ற ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ அதில் வந்து ஒரு ஃபோட்டோவை நான் பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் மெயின் வாட்டர் பாயிண்ட்டு அதில் ஒரு ஃபோட்டோ பதிவு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெயின் ஹார்வெஸ்டிங், அப்புறம் ஸ்கூல் யார்டு அதாவது க்ளீனாக இருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோஸ், இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ தான் நான் பதிவு செஞ்சுருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ஃபங்க்ஷனல் டாய்லெட்ஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்குது. நம்ம இதுக்கு கண்டிப்பாக 2 ஃபோட்டோஸை நம்ம பதிவு செய்யணும். நண்பர்களே, இப்போ நான் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாம். அதில் முதல் ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த ஸ்கூல், அதுக்கப்புறம் மெயின் வாட்டர் பாயிண்ட், அடுத்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதுக்கப்புறம் ஸ்கூல் யார்டு க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ். அதுக்கடுத்தது 2 ஃபோட்டோஸ் வந்து டாய்லெட், கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக அந்த ஃபோட்டோஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் CWSN அதாவது சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகள், மாற்றுத்திறனாளி, அவர்களுக்குரிய டாய்லெட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ஃபோட்டோஸு. அதுக்கப்புறம் வேஸ்ட் டிஸ்போசல் அரேஞ்ச்மெண்ட் மெக்கானிசம். இப்போ உங்களுக்கு நீங்கள் வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ தண்ணி வந்து வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் எங்கே போகிற மாதிரி இருக்குது அப்படின்றத அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்தது நியூட்ரிஷன் கார்டன், கிச்சன் கார்டன்,
ஹெர்பல் கார்டன். இதுபோல் எது உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கோ அதை அதுக்குரிய, அதாவது மூலிகை தோட்டம் இதுபோல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது பரியல் சிஸ்டம் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் சானிட்டரி வேஸ்ட். இப்போ சானிட்டரி வேஸ்ட்டுக்கு நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நம்ம வந்து குப்பையெல்லாம் நம்ம போடக்கூடிய அந்த பகுதியை நம்ம என்ன பண்ணுறோம், அதை போட்டு குழியில் போட்டு நம்ம வந்து எரிக்கிறோமா, அதுபோல் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸ். அதுக்கு அடுத்தது ஃபெசிலிட்டி ஃபார் ஹேண்ட் வாஷிங் வித் சோப் ஆஃப்டர் யூஸ் ஆஃப் த டாய்லெட்ஸ் அண்டு பிஃபோர் பிஎம் போஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து 2, அதாவது ஹேண்ட் வாஷ் பண்ணும்பொழுது சோப் போட்டு கை கழுவுறாங்க, அதுபோல் 2 ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் குவாலிட்டி டெஸ்டிங் ரிப்போர்ட். அந்த வாட்டர் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. அதுக்கடுத்தது டீச்சர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட், அதாவது நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் வந்து சுத்தம் சுகாதாரம் அதற்கான ட்ரைனிங் போயிருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை பதிவேற்றம் செய்யலாம். அது இருந்துச்சுன்னா பதிவேற்றம் செய்யுங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ ஆஃப் ஃபங்க்ஷனல் சோலார் பேனல் சிஸ்டம். இப்போ சோலார் சிஸ்டம் உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்துச்சுன்னா அதோட புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ எவிடன்ஸ் ஆஸ் த அப்லோட் ஃபீல்டு நோட்டிஃபிகேஷன் இஸ் அ டோக்கன் ஆஃப் த எக்கோ கிளப் ஆக்டிவிட்டி செஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இறுதியாக எவிடன்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் த ஸ்க்ரீன்ஷாட் அது கன்சர்ன் பேஜஸ் எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப். இப்போ எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் அப்படின்றதில் நம்ம வந்து கண்டிப்பாக ஆக்டிவிட்டீஸ் நம்ம செஞ்சுருப்போம். அந்த ஆக்டிவிட்டீஸ்க்குரிய ஃபோட்டோஸை இதுவும் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும். இந்த எக்கோ கிளப்புக்கு 2 ஃபோட்டோஸை நீங்கள் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இப்போ நான் ஃபோட்டோஸ்லாம் பதிவேற்றம் செஞ்சுட்டேன். இப்போ சர்வே கேட்டகரிஸ் மற்றும் அப்லோட் ஃபோட்டோஸ் இந்த 2 பகுதியும் முடித்ததுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஃபைனல் ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னலாம் நம்ம பதிவு பண்ணணுமோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். இது எல்லாத்தையும் சரியாக இருக்கா என்பதை ஒரு தடவை சரிபார்த்து கொள்ளுங்கள். பின்பு இறுதியாக பார்த்திங்கன்னா ஃபைனல் சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ கன்ஃபார்ம் ஃபைனல் சப்மிஷன் அப்படின்னு உங்களுக்கு கேட்கும், சப்மிட் கொடுங்க. இப்போ கங்க்ராச்சுலேஷன் சர்வே சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கோ டு டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது போல் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த 6 பகுதிகள், அந்த 6 பகுதிகளும் அனைத்து கேள்விக்கும் நம்ம வந்து 100% கம்ப்ளீட்டட் அப்படின்னு காட்டப்படுது. இப்போ அப்லோட் ஃபோட்டோஸ் அப்படின்ற இடத்துல நம்ம என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணுமோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இந்த செயல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த 3 கோடுகளை அழுத்திட்டு கீழே லாக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா எஸ் அதை கொடுங்க. இப்போ யூசர் லாக் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு. மறுபடியும் பேக் கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த செயலிலேருந்து நம்ம வெளியே வந்தாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, கல்வியாண்டு 2026-2027க்குரிய எஸ்ஹெச்விஆர் ஸ்வச் எவாம் ஹரியட் வித்யாலயா ரேட்டிங் என்ற செயலியில் சுற்றம் மற்றும் சுகாதாரம் அதற்குரிய பள்ளி தரவரிசைக்குரிய விவரங்கள் மற்றும் புகைப்படங்களை எஸ்ஹெச்விஆர் செயலியில் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.